கடகராசி இந்த கலியுகத்தில் எல்லாரும் தான் மட்டும் நல்லா இருக்கணும், தான் மட்டும் உயர்ந்த நிலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய பட்சத்தில் இவங்க மட்டும் தானும் முன்னேறணும், தன் கூட இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்களை ஏற்றி விட்டு ஒரு ஏணிப்படியாக வாழ்க்கையை வாழக்கூடியவங்க தான் இவங்க. இதிலிருந்து புரிஞ்சிருக்கும் சுயநலம்னா என்னன்னு கூட தெரியாது. புரியுதுங்களா? இந்த உலகத்தில் எந்தெந்த உறவில் அன்புக்கு எடுத்துக்காட்டோ அது அந்த கடகத்தை சொல்லலாம். சொல்ல போனால் கடவுள்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தையெல்லாம் கடகராசிக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடவுள் மாதிரி தான் இவங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யறது இல்லை, தாய் உள்ளம் கொண்டவங்க. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவியாக வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க. உள்ளத்தில் கூட கடுகளவு மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காதவங்க. மற்றவங்களுக்கு எப்பவுமே இவங்க வழிகாட்டியாக வாழுவாங்க. தான் பட்ட கஷ்டம் தான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கும் அப்படின்னாக்கா மற்றவங்க அந்த கஷ்டத்தை படக்கூடாதுன்னு சொல்லி தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களுக்கு இவங்க உதவி செய்யணும்னு நினைச்சிட்டா தன் உயிரையும் பொருட்படுத்தாம உதவி செய்யக்கூடிய நீதி, நேர்மை, நியாயம் இதுதான் இவங்களுடைய அடையாளமே. இன்னும் சொல்ல போனால் திறமையாக செயல்படக்கூடியவங்க. நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க இவங்க. நினைச்சா இவங்களால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. குறிப்பா சொல்லணும்னா கடகராசிக்காரர்கள் அதீத புத்திசாலிங்க, நிறைய திறமைகளுக்கு சொந்தக்காரங்க. இருந்தாலும் யார்கிட்டையும் இவங்க தன்னுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க, தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண மாட்டாங்க. இவங்களுடைய பழக்க வழக்கம் எல்லாமே தனக்கு மேலே இருக்கவங்களை விட தனக்கு கீழே இருக்கவங்களுக்கு தான் இருக்கும். ஏன்னா எப்பவுமே எல்லாரையும் அரவணைச்சு பார்க்கிற அன்புக்கு உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க இந்த கடகராசிக்காரங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பை பார்த்திருப்பீங்க. ஜனவரி 1 முதல் ஊரே பேசக்கூடிய 10 நல்ல விஷயத்தோட நான் இந்த வீடியோ பதிவை தொடங்குறேங்க. இந்த வருடம் முழுக்கவே கடகத்திற்கு சிறப்பான வருஷம்னு சொல்லலாம், ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். பட்ட கஷ்டம் எல்லாம் மறைய போகுதுன்னு சொல்லலாம். ஒரு மாற்று வழிபாதை வெளிச்சம் திறந்துருச்சுன்னு சொல்லலாம். 2025 கடகத்திற்கு எந்த அளவுக்கு உயர்வுனா உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் 6வது ராசியில் பிறக்குதுங்க. எதிரிகளை வீழ்த்தும் வல்லமை உண்டாகும். இதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க. எதிரிகளுடைய தொல்லை இனி இல்லை. சேமிப்புகள் உயரும், வருமானம் அதிகரிக்கும், தம்பதிகளுக்கு இடையே பாசம் அதிகரிக்கும், மனைவி வழி உறவுக்காரர்கள் ஆதாயம் உண்டு. நீங்கள் நினச்சதை நினச்ச மாதிரி திட்டமிட்டு செயல்படுவீங்க. ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும். வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் கூட உங்களுக்கு உதவிகள் உண்டு. ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் நிற்கிறாரு. பணம் பல வகையில் வரும். தந்தை வழி உறவுகளால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குறிப்பாக லாப வீட்டில் குரு அமர்வதனால செல்வம் செல்வாக்கு கூடும். ஃபர்ஸ்ட் வர வேண்டிய பணம் கைக்கு வரும். 2வது 3வது புதிய பதவிகள் தேடி வரும். 4வது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5வது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். 6வது அயல்நாடு தொடர்புடைய நிறுவனங்களில் வேலை கிடைக்கும். 7வது கல்யாண பேச்சுவார்த்தை நல்ல விதத்தில் முடியும். 8வது சேமிப்புகள் உயரும். 9வது எதிர்பார்த்த பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும். 10வது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தள்ளிப்போன பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். உங்கள் திறமையை பார்த்து உயர் அதிகாரிகள் வியப்படைவாங்க. குறிப்பாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் கோடீஸ்வர யோகம் இருக்குன்னு. உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல தொழில் அமையும். நீண்ட காலமாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். அதிக அளவு பணம் வரும். திருமண தடைகள் நீங்கும். தொழில், வேலை, வெளிநாடு சில முயற்சிகள் செய்கிறவங்களுக்கு எல்லாவித நன்மைகளும் உண்டு. முற்பிறவியில் செய்த நீங்கள் நல்ல விஷயங்களுக்கான பலன்களை கூட இந்த வருஷத்தில் கடகராசிக்காரங்க பெற போறீங்க. அதிர்ஷ்டம்னா அப்படி ஒரு அதிர்ஷ்ட காலம் இந்த 2025. குறிப்பிட்டு சொல்லணும்னா கடகராசிக்கு சொல்லுவாங்க. அஷ்டம சனி எல்லாம் அடி மேலே அடி இடி மேலே அடிங்கிற மாதிரி வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கை நிலை அப்படியே கதற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இனி கடகம் வெளியே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா அது சந்தோஷத்தை மட்டும்தான் பகிரக்கூடிய அளவுக்கு சூப்பராக இருக்குது. கர்ம வினை கிரகம் சனி பகவான் ஆதிக்கத்தில் இருந்து 2024 முடிஞ்சு 2025 பலவிதமான யோக பலன்களை அள்ளி கொடுக்குதுங்க கடகராசிக்கு. அது என்ன அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாம். பொதுப்படியாக சொன்னால் கடகராசிக்கு 2025 அது அதிர்ஷ்ட காலம்ங்க. உங்கள் பேச்சு மறுபேச்சு வராது. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். இதை தாண்டி இப்ப நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் நல்ல காலம் வந்துருச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இவ்வளவு அவ்வளவுதான் இல்லை, வாழ்க்கை முடிச்சுக்கலாம் கூட இருந்திருப்பீங்க. ஆனா இனி மற்றவங்களுக்கு வாழ்க்கை தரக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலையை வாழ போறீங்க. முதல் விஷயம், நீங்க நினைச்சது எல்லாமே நல்லதாவே நடக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். எதிரியுடைய தொல்லை விலகும். வெளிநாடு போவீங்க. தொழில் லாபம் அதிகரிக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்க விரும்பினது எல்லாமே கைக்கு சேரும். தகுதிக்கேற்ற
பணம் கிடைக்கும், பொறுப்பு பதவிகள் வந்து சேரும், மற்றவங்களால முடியாதது கூட இப்போ நீங்கள் முடிச்சு காட்டுவீங்க. அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாற்றி கொடுக்குறார். அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்குறார். முயற்சிகள் லாபம் எடுக்கும், விருப்பங்கள் நிறைவேறும், புதிய தொழில் முயற்சி கூட லாபத்தை கொடுக்கும், எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும், வருமானம் அதிகரிக்கும், செல்வாக்கு உயருது, நெருக்கடி விலகுது, ஆரோக்கியம் சீராகுது, வசதி வாய்ப்புகள் பெருகுது. அடுத்தது ராகுவும் கேதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்குறாங்க. வெளிநாடு முயற்சிகள் ஆதாயமா மாத்தி கொடுக்குறாங்க. தொழில் தொடங்குவதற்கான எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்பத்துல முன்னேற்றம் உண்டாகும். ஆரோக்கியம் சீராகி சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. நீண்ட நாள் உங்களுடைய விருப்பங்கள் உங்களுக்கு நிறைவேற போகுது. பணியிடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது. துணிச்சலுடன் செயல்பட்டு நீங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய நிலை இருக்குது. உங்களுடைய உடன்பிறப்புகளால உங்களுக்கு ஒத்துழைப்பு உண்டு. அடுத்து குருவுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை உயர்த்தி கொடுக்கிறார், முன்னேற்றத்தை ஏற்படுத்துறாருங்க. கடன்கள் குறையும், உடல்நிலை சீராகும், வம்பு வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். குரு வந்து உங்களுடைய தொழில் மந்தத்தன்மையை நீக்கி சுறுசுறுப்பு அடைய வைக்கிறார். தடை தாமதங்கள் இல்லாத வாழ்க்கையை வாழ போறீங்க. பணவரவு கூடும், செல்வாக்கு உயரும், தொழில் குடும்பம் உத்தியோகத்துல யோகம் அளிக்கிறாருங்க. திருமண யோகத்தை கொடுக்கிறார், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். வேலைக்காக அலைஞ்சிட்டு இருக்கீங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. அடுத்ததா இந்த வருஷம் உங்களுக்கு சூரிய பகவான் சஞ்சாரம் அப்படிங்கிறது செல்வாக்கு உயரும், தனித்திறமை வெளிப்படுத்துவீங்க. வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். அரசியல்வாதிகள் புதிய பதவிகள் தேடி வரும், பொறுப்புகளும் தேடி வருங்க. ஊழியர்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும், பணி உயர்வு கிடைக்கும். அடுத்து பொது பலன்கள் பார்த்தோம்னா இந்த வருஷம் முழுக்க நெருக்கடிகள் நீங்கி முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீர்ந்து வேலையில் உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு கிடைக்குது. இழுபறியான வழக்குகள் கூட சாதகமாக முடியும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகுது, லாபம் அதிகரிக்கும், பொருளாதார உயர்வு இருக்குது, செல்வாக்கு அதிகரிக்குது. அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னாக்கா சொந்தமாக தொழில் செய்கிறவங்க ஆண்களாக இருங்க பெண்களாக இருங்க, சின்ன வியாபாரமாக இருக்கட்டும் பெரிய வியாபாரமாக இருக்கட்டும், மருத்துவம், குடிநீர், உணவுப் பொருள் ஏற்றுமதி இறக்குமதி, திரைப்படம், சின்ன திரை, இயந்திரம் தொழிற்சாலை, வியாபார நிறுவனம், எலக்ட்ரிக்கல்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், விவசாயம், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், எல்லா விதமான தொழில் சார்ந்த விஷயங்களும், வழக்கறிஞர்கள், பத்திரிகை எழுத்தாளர்கள், கதாசிரியர்கள், பத்திரிகையாளர்கள், உங்களுடைய நிலை எல்லாமே உயரப்போகுதுங்க. எல்லா விதங்களிலும் தொழில் செய்வதற்கு லாபம் உண்டாகும். அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கிடைக்கும், உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும், வருமானம் அதிகரித்து. பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளை வெற்றி இருக்கும். சுயதொழில் செய்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உடல் பாதிப்புகள் விலகுது. கணவருடைய குடும்பத்தார்கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. திருமண வயதில் தகுதியான வரன் அமையும். குழந்தை பாக்கியத்துக்கு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகும். பிள்ளைகளால் பெருமை சேரும். அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். உயர்கல்வி கனவுகள் நிறைவேறும். சிலருக்கு மேற்கல்விக்காக வெளிமாநிலம் வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுது. விபத்து, நோய் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது படுக்கையில் இருந்தா கூட இப்ப சிகிச்சை மூலம் எழுந்து நடமாட ஆரம்பிப்பீங்க. சிலருக்கு மூச்சு திணறல், நரம்பு பிரச்சனை இருந்திருக்கும், அது எல்லாமே இப்போ சரியாகுதுங்க. அடுத்து குடும்பத்தை விட்டு குடும்பத்தில் சங்கடங்கள் விலகுது. சொத்து சேர்க்கை உண்டாகுது. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளையுடைய திருமணத்தை நடத்துவீங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும். நீண்ட நாள் கனவு நடக்குங்க. வீடு கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைவேறும். உறவுக்காரங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தம்பதிகளுக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அனுசரணையாக இருக்க போகிறீங்க. குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை தரிசித்து வருவதனால வாழ்க்கை வளமாக உண்டாகும். செல்வ செழிப்பு மேலோங்கும். அடுத்து பூச நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே பணவரவு அதிகரிக்கும். சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். நினைச்சது நிறைவேறும். எதிர்பார்ப்புகள் பலித்தமாகும். உடல் பாதிப்புகள் நீங்குது. தனித்தன்மை வெளிப்படும். வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும். பொருளாதார சங்கடங்கள் விலகுது. சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ செலவுகள் குறையும். அடுத்து இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு திட்டமிட்டு செயல்படக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியாக மாறுங்க. பிரச்சனைகள் இருந்து சாமர்த்தியமா வெளிவருவீங்க. எதிர்பார்த்த அதிர்ஷ்ட பலன்களை சனி பகவான் கொடுத்திருக்காரு. அடுத்து ராகு கேது சஞ்சாரம் வருடம் முழுக்கவே உங்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும். தொழில் ரீதியா இல்ல வியாபார ரீதியா வெளியூர் வெளிநாடு போறதுக்கான யோகம் இருக்கு. தொழில் இருந்த தடைகள் விலகுது. வேலை தேடுறவங்களுக்கு உங்களுடைய முயற்சி காரணமா வெற்றி கிடைக்கும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். அடுத்து குருவுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே வியாபார தடை, பொருளாதார தடைகள் விலகுது. தொழில முன்னேற்றம் இருக்கும். விரும்பி இடமாற்றம் கிடைக்கும். செல்வாக்கு இழந்தவர்கள் மீண்டும் செல்வாக்கை பெறுவீர்கள். பதவி உயர்வு ஏற்படுது. விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குது. திருமணம்
எதிர்பார்த்தபடி நடக்கும், நல்ல வரன் அமையும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலக்கி முன்னேற்றம் அடைய போறீங்க, எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது, பணவரவு திருப்தியை கொடுக்குங்க. அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும், தொழில் உத்தியோகம் வாழ்க்கையில உண்டான நெருக்கடிகள் விலகுது, அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், வேலையாட்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும், பணிபுரிகிற இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல அந்யோன்யமான நட்பு வட்டாரம் உருவாகும், புதிய தொழில் தொடங்கக்கூடிய அரசு அனுமதி கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன் இந்த வருஷம் முழுக்கவே உங்கள் வாழ்க்கை வளமாக மாறப்போகுது, நெருக்கடிகள் விலகுது, அந்தஸ்து உயரும், பொருளாதாரம் மேம்படுது, புதிய சொத்து சேரும், வீடு கட்டுற எண்ணங்கள் நிறைவேறும், வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், வேலைக்காக சரிங்களா உங்களுடைய கனவுகள் நனவாகும், வெளிநாடு தொடர்புகள் எல்லாமே ஆதாயத்தை கொடுக்குங்க, பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும், பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். அடுத்து தொழில் ரீதியாக பார்த்துக்கிட்டோம்னா தொழிலில் அக்கறை அதிகரிக்கும், புதிய முதலீடுகள் மூலம் லாபம் உண்டாகும், போட்டியாளர்கள்லாம் விலகி போவாங்க, இயந்திர தொழில் லாபத்தில் ஏற்படுத்தி கொடுக்குங்க, புதிய தொழில் தொடங்கி முயற்சிகள் வெற்றியாக மாறும், விவசாயம் கால்நடை இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆதாயம் ஏற்படும், ஏற்றுமதி இறக்குமதியில் லாபம் கிடைக்கும், கலைத்தொழிலில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும், வழக்கறிஞர்கள் அவங்களுடைய நிலை உயரப்போகுது, பால், குடிநீர், ரியல் எஸ்டேட், கெமிக்கல், மருத்துவம் இந்த மாதிரியான தொழில் சார்ந்த விஷயங்களை முன்னேற்றம் அடைய போகிறீங்க. அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் மறையுது, உங்களுடைய நிலையில் முன்னேற்றம் உண்டாகுது, சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும், புதிய பொறுப்புகள் வந்து சேரும், குரு சூரியன் இவங்களுடைய அருள் ஆசியினால் செல்வாக்கு உயரப்போகுது, பணியிடங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவு கிடைக்கும். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகுதுங்க, உங்களுடைய நிலையை முன்னேற்றம் உண்டு, விருப்பங்கள் பூர்த்தியாகும், வேலை வாய்ப்புகளாகவும் விருப்பங்கள் நிறைவேற போகுது, திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும், பொருளாதாரம் உயர்வு, பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது, வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதன் காரணமாக இன்னும் அதிகமான நன்மைகளை அடைய முடியுங்க, பிள்ளைகளோட நலனில் அக்கறை அதிகரிக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கனவுகள் நிறைவேறும், வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகுதுங்க. அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வு, போட்டித் தேர்வில் உங்களுடைய கடின முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், மேல் படிப்புக்காக உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு ஆலோசனை கூறுவாங்க, அதை ஏற்று நீங்கள் செயல்படுவதனால நன்மைகள் தொடருதுங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பரம்பரை நோயாக இருந்தாலும் சரி அது கட்டுக்குள்ளே வருங்க, சிலருக்கு உஷ்ணம், தோல் தொடர்பான நோய்கள், மூட்டு வலி, இடுப்பு வலி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இனி சரியாக போகுது, எல்லா விதங்களையும் உடல்நிலை சீராக இருக்குங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம், தொழில் வளர்ச்சி இருக்கும், வருமானம் உயரும், குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும், இடம் வாங்குறது, வீடு கட்டுறது இந்த மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இப்போ நிறைவேறுங்க. சிலர் விரும்பிய வாகனத்தை வாங்கி சந்தோஷப்படுவீங்க, தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும், பொன் பொருள் சேரும், சமூகத்தில் அந்தஸ்து உயருங்க, பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துட்டா சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும், செல்வ செழிப்பு மேலோங்கும். அடுத்து ஆயில்யம் நட்சத்திரம் யோகமான வருஷங்க, இந்த வருஷத்தை சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மேம்படுது, நினைச்சதை சாதிக்க முடியும், குலதெய்வ அருள் கிடைக்குது, இதுவரைக்கும் சில சங்கடங்கள் எல்லாமே விலகுது, முதலீட்டில் லாபம் அதிகரிக்கும், செயல்பாடுகள் வெற்றியை உண்டாக்கும், பொருளாதாரம் உயருது, காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கிற நிலை உருவாகுதுங்க, சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும், அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது. அடுத்து இந்த வருஷம் முழுக்கவே சனி பகவான் சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது, செல்வாக்கு உயருது, குறிப்பாக முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும், உடல்நிலை சீராகும், பணவரவு அதிகரிக்கும், நீண்ட நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவு கிடைக்குங்க. அடுத்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே எதிர்பார்த்த மாற்றங்கள் கொடுக்குறாங்க, முயற்சிகள் வெற்றியாக மாறும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், நீங்கள் இழந்த செல்வாக்கு சொத்து எல்லாம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும், தொட்டதெல்லாம் பொன்னா மாறும், வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய உங்கள் முயற்சிகள் எல்லாமே நிறைவேறும், செல்வாக்கு உயருதுங்க. அடுத்து குருவினுடைய சஞ்சாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் மறையுது, எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது, வருமானத்தில் இருந்த நெருக்கடிகள் மறையுது, அந்தஸ்து உயரம், பதவி உயர்வு கிடைக்கும், விரும்பிய இடத்தில் இடமாற்றம் கிடைக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி, தொழில முன்னேற்றம், பணவரவு ஏற்படுத்துதுங்க. அடுத்து சூரிய பகவான் இந்த வருடம் முழுக்கவே சங்கடங்களை விலக்கி முயற்சிகளை வெற்றியாக மாற்றி கொடுக்குறார், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், ஆரோக்கியம் சீராகும், வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். குறிப்பாக சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் எதிரியுடைய தொல்லையை விலக்கி வைக்கிறார், அரசு வழியில் உங்களுக்கு உண்டான சிக்கல்கள் எல்லாமே விலக போகுது, பணியாட்கள் உங்கள் உயர்வுக்கு உதவி செய்வாங்க, அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் வெற்றி அடைய. பொதுவாக பார்த்தோம்னா இந்த வருஷம் முழுக்கவே உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும், அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் தேடி வரும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், செல்வாக்கும் உயருங்க, அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு எல்லா உயர் பதிவுகளும் கிடைக்கும், திட்டமிட்ட முயற்சிகள் வெற்றியாக மாறும்,
வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க. அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னாக்க தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்குது. உங்களுடைய அணுகுமுறை ஆதாயத்தை கொடுக்கும். புதிய தொழில் தொடங்கிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். டிராவல்ஸ், ரியல் எஸ்டேட், குடிநீர், இயந்திரம், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், எக்ஸ்போர்ட், பப்ளிகேஷன், ரியல் எஸ்டேட், பங்கு சந்தை, சினிமா, சின்னத்திரை, கல்வி இந்த மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க. அடுத்தா பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்கனாலும் சரி, தனியார் துறையாக இருக்கட்டும் இல்லை அரசாங்கத்துறையாக இருக்கட்டும், உங்களை பொறுத்த வரைக்கும் சாதுரியமான செயல்படுவீங்க. உங்கள் பிரச்சனைகளுக்கு முதல் கிட்டையே பேசி பக்குவமாக தீர்வு கிடைச்சிருங்க. அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கும். பணியில் இருந்த நெருக்கடிகள் ஒரு முடிவு கிடைக்கும். செல்வம் உயர்ந்து திறமைக்கேற்ற மதிப்பு கிடைக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைக்கு ஒரு புதிய பாதை தெரியும். பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க. ஒரு சிலர் எல்லாம் வெளிநாட்டில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சுயதொழில் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய தொழில முன்னேற்றம் ஏற்படும். பொன்பொருள் சேரும். திருமண வயதில் நல்ல வரன் தேடி வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால அதீத நன்மைகள் அடைய முடியும். அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வில் அதிக மதிப்பெண் கிடைக்கும். மேற்படிப்பு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். விருப்பப்பட்ட படிப்புல சேர்ந்து படிப்பீங்க. விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையிலிருந்து வந்த சங்கடங்கள் மறைந்து மருத்துவ செலவுகள் குறையும். நரம்பு கோளாறு, இதய பாதிப்புகள் இது எல்லாமே விலகுங்க. பித்தம், மயக்கம், ஜலதோஷம் இந்த மாதிரியான விஷயங்கள் சின்னதாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் வச்சுக்கோங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் மறைந்து திட்டமிட்டு செயல்படுவீங்க. தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வசதியான வீட்டுக்கு கூடி போவீங்க. நீண்ட நாட்களில் தனிப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் இப்போ நடக்குங்க. நவீன பொருட்கள்லாம் வாங்கி சேர்ப்பீங்க. வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும். சிலர் வேலைக்காக வெளிநாடு போவீங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. குறிப்பாக குடும்பத்தில் பொருளாதார நிலை உயர்வை அடையுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்வதனால நன்மைகள் பல மடங்காக அதிகரிக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, கடக ராசிக்கு 2025 அப்படிங்கிறது 100க்கு 100% பொற்காலம்னு சொல்லாங்க. அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், யோகம்னு சொல்லலாம். எல்லா விதங்களையும் கடகராசிக்கு கவலைகள் இல்லாத நிலை உருவாகுதுன்னு சொல்லலாம். பட்ட கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. வெளியில் சொல்ல முடியாதது. திரும்பவும் அதை நினைக்கிறது கூட நீங்கள் ரெடியாக இல்லை. உண்மைதானே? நீங்கள் திரும்பவும் அதை நினைக்கவே வேண்டாம். அந்த அளவுக்கு இந்த 2025 உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறக்க வைக்க போகுது. நல்லா இருக்க போகிறீங்க. உங்களால் பல பேருடைய வாழ்க்கை பிரகாசிக்க போகுது. கரெக்டாக வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. தேவையில்லாமல் இந்த இரக்கம் பார்க்குற விஷயத்தை விட்டுட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு உங்கள் வேலையில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா வெற்றியாளர்களாக வலம் வருவீங்க. புரியுதுங்களா? உங்களுடைய நிலை உயர்வாக இருக்கிற வரைக்கும் தான் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மனசு நாம் மாற்றணும்னு நினைக்கல. எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. உங்களுடைய மனசை யாருக்காகவும் எதுக்காகவும் மாற்றிக்காதீங்க. மற்றவங்களுக்காக யோசிக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சமாவது உங்களுக்காக யோசிங்க. மற்றவங்க சொல்கிறாங்க இல்லையா, எத்தனையோ பேர் சொல்கிறாங்க நீங்களே சுயநலவாதி அப்படின்னு எல்லாம். ஆனால் உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் எந்த அளவுக்கு பொதுநலவாதியாக இருக்கீங்கன்னு. அவங்க சொன்ன மாதிரி சுயநலமாக ஒரு 2% இருந்து பாருங்களேன். அப்போ தெரியும் அவங்களுக்கு. சும்மா இருந்தவங்கள நம்ம சொரிஞ்சு விட்டுட்டோம். இத்தனை நாளும் அவன் பொதுப்படியாக தான் வாழ்ந்திருக்கான், நம்ம தான் தேவையில்லை அவனை உசுப்பேத்தி விட்டுட்டோன்னு நினைப்பாங்க. புரியுதுங்களா? அவங்க அப்படி சொல்றதுனாலையும் உங்களோட வாழ்க்கை நிலை உயர்வுக்கு தான் போக போகுது. யாராலையும் எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய உயர்வை தட்டி பறிக்கவே முடியாதுங்க. நீங்க தெய்வ அம்சம் பொருந்தியவங்க. இனி எல்லா விதங்களிலும் வெற்றி உங்களை தொடரட்டும். வாழ்த்துக்கள்.